Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வீடியோல என்னோட 3rd wedding anniversary vlog தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த saree and சல்வார் ரெண்டுமே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ எது போடுறது அப்படின்னு as usual நமக்கு குர்த்தி தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அனார்கலி வந்து நித்யா புட்டிக்கில் உள்ளது தான். அதுலேருந்து வந்து ஒன்று பிக் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் பிக் பண்ணேன். ஃபிட் எதுவுமே ட்ரையல் பார்க்கல, பட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. இது நாராயணபேட் மெட்டீரியல், செம்ம சூப்பரான கலர். ஆக்சுவலி ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்ததுனால இதவே வந்து நான் பிக் பண்ணிட்டேன். சாரீலாம் அந்த வெயிலில் போட்டுட்டு தண்ணிக்கையும் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அண்ட் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் போல் தன்விக் நல்லாவே தூங்கிட்டு இருந்தா. ஸோ எப்பயும் போல் காலைல எழுந்திரிச்சு குளித்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக மேக்கப் போட போகிறேன். ஆஸ் யூஷுவல் வெட்டிங் ஆனிவர்சரினால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் அப்படின்றதுனால. ஆல்சோ ஆஃப்டர்நூன் மேலே வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இனி எங்கே போகிறோம் என்ன அப்படின்ற எந்த பிளானுமே இல்லை. ஜஸ்ட் அப்படியே கோயிங் வித் த ஃப்ளோ மாதிரி டே அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டுமான லிங்க்ஸும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் எல்லாமே சூப்பரான ப்ராடக்ட், ஆல்சோ அஃபோர்டபுள் டூ. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு மேக்கப். நான் இப்போ போடுற மேக்கப் தான் நீங்கள் வீடியோட எண்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு மேக்கப் வந்து ஸ்டே ஆகுது அப்படின்னா. எந்த டச்சப் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் அஃபோர்டபுளாகவே இருந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அமேசானில் வந்து ப்ரைம் டே சேல் ஜூலை 4th ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக இந்த சேலை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்சோ அமேசானோட 10th ஆனிவர்சரி ப்ரைம் டே சேலும் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் 70% ஆஃபரில் இருக்கும், லைக் பியூட்டி அண்ட் ஃபேஷனில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய விஷ்லிஸ்ட்டில் இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஷாப் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் டைமிங் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்க எல்லா ப்ராடக்ட்டுடைய ஷேடோடவே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுன்றது கிடையாது. ஸோ என்ன ஷேட் கீழே மென்ஷன் பண்ணிக்கணும் அதுதான் என்னோடய எக்ஸாக்ட் ஷேட், லைக் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் இந்த ஒரு லிப்ஸ்டிக் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு ப்ரௌன் லிப்ஸ்டிக் கைண்ட் ஆஃப் ஸ்வாச்சஸ் மாதிரி போட்டிருந்தேன், அதில் இதை வந்து போட்டிருப்பேன். இது பயங்கர டார்க், பட் நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இது வந்து டார்க்காக இருக்கும். என்னுடைய அவுட்ஃபிட்டு மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இன் பர்சன் பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்டனிங் ஷேடாக இருக்கும். லைட் மேக்கப் போட்டுட்டு இல்லை மேக்கப்பே போடாமல் கூட இவ்வளோ டார்க்கான லிப்ஸ்டிக் போட்டால் என்டையர் ஸ்கின் டோனுமே நல்லா எலிவேட் ஆயிரும். டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கம்மியான மாதிரி தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்வேல் தன்விக்கும் முழிச்சிட்டான். ஸோ அவனை அப்படியே வீடியோவில் காமிக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் அவன் எதுக்குமே ஒத்துழைக்கல. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு கீழே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கீழே போயிட்டு அத்தை மாமாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு வாங்கி வச்சுருந்த கிஃப்ட் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். கேஷுவல்லேருந்து இந்த ஒரு சில்வர் வாட்ச் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி குவாலிட்டி. எனக்கு கேஷுவல் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிராண்ட். ஸோ அதில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி வாங்கி கிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். பயங்கர வெயில் சொன்னால பக்கத்தில் தான் இருக்குது, பட் ஸ்டில் ரொம்ப வெயில்னால காரில் கிளம்பிட்டோம். ஈவினிங் போனால் எல்லோரும் இருப்பாங்க, பூஜைலாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். பட் ஆஃப்டர்நூன் மேலே தான் நம்ம வெளில போகிற பிளான் இருக்கறனால நம்ம காலையிலே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அத்தை எனக்கு வந்து கோல்டில் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல நான். அண்ட் தண்ணிக்கு வந்து காரில் ஏசி போட்டதும் நல்ல சில்லுன்னு ஆயிரும்ல. ஸோ அதை வந்து அப்படின்ற மாதிரி இன்ஹேல் பண்ணி வெளியில் வாயில் வந்து ஊதிட்டு இருப்பான். ஸோ அது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும்ல மவுத்தில், அது மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். எவ்வளோ தான் ஏசி போட்டாலும் அவ்வளோ வெயில். ஸோ மரத்துக்கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். இந்த கோயில் நீங்கள் தண்ணி கூட மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். ஸோ அங்கே போயிட்டு யாருமே இல்லாதனால நாங்களே விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து தண்ணிக்கு வந்து பயங்கர சேட்டை, இப்போல்லாம் கையில் இருக்கிறதே கிடையாது, கீழே இறங்கி ஓடிட்டே இருப்பான். வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சா. ஸோ கால் சுடுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ மேக்ஸிமம் தூக்கி வச்சு டைவர்ட் பண்ணுறேன், இருந்தாலும் அவன் இருக்கவே இல்லை. ஸோ இப்போ கூட பாருங்கள் அப்படியே டபக்குன்னு கீழே இறங்கிடுவான். வீட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வெளியில் போகிறதுக்கான சாப்பாடு பேக்கிங் வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து பேன் கேக் பேக் பண்ணி வச்சுட்டேன் வித் எக்லெஸ் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு தன்விக்கு கொடுத்துட்டேன், அத்தை ஊட்டி விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து கிட்டி கைண்ட் மில்லட் டாக்டர் தனசேகர் இருக்காங்களா அவங்களுடைய பிராண்ட்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி அவனுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து டீத்திங் ஸ்டிக்ஸ், அது கொஞ்சம் சாக்கோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது போக அவனுடைய வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் பேக்கப் வாட்டர் அவனுக்கு. அண்ட் ஸ்மூத்திக்கு வந்து ஓட்ஸு
நட்ஸு டேட்ஸ் எல்லாமே வந்து போட்டு வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு வச்சுருவேன். ஸோ ஸ்மூத்தியாக பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸ்மூத்தின்றது நான் லிக்விடியாக கொடுக்க மாட்டேன், பயங்கர திக்காக கொடுப்பேன். ஸோ தட் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும் அப்படின்னு. இது போக மில்க் வந்து ஒரு பாட்டிலில் பேக்கப்புக்கு எடுத்து வச்சுப்பேன். மில்க் வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப கிராங்கியாக எதுவுமே சாப்பிடாம அழுதானா மில்க் கொடுத்தா கொஞ்சம் சமத்தா குடிச்சுப்பான், அதனால் அதையும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு அரௌண்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி நேராக வந்து அந்த ஃபன் ஜோன் மாதிரி ஒரு ஸ்பாட், அது எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. ஸோ மதுரை வெற்றி சினிமாஸ் மாட்டுத்தாவணியில் இருக்குல்லையா, அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்காங்க இந்த கேமிங் ஜோன் மாதிரி. ஸோ அது ஆல்ரெடி தன்மைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். பட் அவன் அப்போ ரொம்ப குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியலை. பட் இப்போ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கனால இந்த டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அதே மாதிரி அவன் பயங்கர என்ஜாய் பண்ணான். லைக் கையில் நிற்கவே இல்லை, சும்மாவே நிற்க மாட்டான். இங்கே லைட்டிங் டாய்ஸ் அது இதுன்னு இருக்கிறனால ஓடிட்டே வந்திருந்தான். அண்ட் இவங்க வந்து இந்த ஆர்ச்சரிலாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஷூட்டிங் கேம் ஆஸ் யூஷுவல் ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் கேமிங் வந்து செம்மையாக இருக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டான கேமிங்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டர்ஃபில் வந்து லைக் சின்னது தான், பட் ரொம்ப நல்லா விஷுவலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. 4 and 6ன்னு மாறி மாறி போயிட்டே வந்து இருந்துச்சு. தன்விக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட், என்னடா பால் எங்கேருந்தோ ஸ்க்ரீன்லேருந்து வருது, அப்போ அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வெளியேருந்து தான் பார்த்துக்கணும், பிகாஸ் மேலே பட்டுரும் அப்படின்றதுனால. பட் ஸ்டில் தன்விக் நல்லாவே என்ஜாய் பண்ணி இதை பார்த்துட்டு இருந்தான். பால் ஒன்று ஒன்று அடிக்க அடிக்க பறந்து பக்கத்தில் வருது, அங்கே போகுது இல்லையா. ஸோ அதனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அவனுக்கு. ஸோ அதுக்காக தான் மெயினாக அவனை அங்கே கூட்டிகிட்டு போனது. ஸோ அவனுக்குன்னு இருக்கிற அந்த ஆக்டிவிட்டியில் சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். ஸோ இவ்வளோ தான் மூமெண்ட்டே, சும்மா உட்காந்துருக்கலாம், ஏதாவது சும்மா பட்டன்ஸ் அமுத்தலாம், மியூசிக் ப்ளே ஆகும், அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு பார்த்தா அவன் அதில் உட்காரவே இல்லை. அவனுக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. சரினா அவனை அங்கேருந்து தூக்கிட்டு நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி, அதிலெல்லாம் அவன் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துக்கிட்டான். ஸோ அதனால் அவங்க அப்பா கூடவே எல்லாத்துலேயும் அவனை வந்து உட்கார வச்சு ஜாலியாக விளையாடிட்டு அந்த கார் கேம் மாதிரி. லைக் அவனுக்கு ஸ்டேரிங்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு அவனே வந்து நல்லா சுற்றிட்டே வந்துருந்தான். அந்த பைக்கு அதில் ஸ்டார்ட் பட்டன் இருந்துச்சு, அதை ப்ரெஸ் பண்ணால் பூஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் அவன் பண்ணிகிட்டே இருந்தான். உள்ளே போனதுமே அவன் ஒரு பாலை பார்த்து கை காமிச்சிட்டே இருந்தான். அந்த உள்ளே இருக்கிற அந்த கவுண்டரில் இருக்கிற அண்ணனும் வந்து ரொம்ப ஸ்வீட், போனதுமே இதை வந்து கொடுத்துட்டாங்க, வெளியில் போகிறப்ப என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த பாலுக்கு அப்படின்ட்டு. ஸோ காரில் அதையும் என்ட்ரி பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். 1.5 hours இருந்திருப்போம். காரில் போகிறப்பவே தன்விக் வந்து கொஞ்சம் தூங்கிட்டான். ஸோ அதனால் அவன் பிரச்சனை இல்லை, அவன் எப்பயும் தூங்குற டைமுக்கு ஒரு 1 hour கிட்ட தூங்கிட்டான். அந்த ஃபன் ஜோன் போனதுமே பேன்கேக் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவன் அந்த விளையாட்டு ஆர்வத்தில் வந்து பெருசாக சாப்பிடவே இல்லை. ஸோ அதை அப்படியே வந்து ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த லீப்ரோ கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு, இது திருச்சி ஹைவேல இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைக் பிள்ளையார்பட்டி போகிற ரோட்டில் டெம்பிள் சிட்டியெல்லாம் தாண்டி இருக்குது. அண்ட் இதை நாங்கள் மேப் போட்டு பார்த்தோம், ஓரளவுக்கு பக்கமாக தான் இருந்துச்சு. பட் போகிறப்ப தான் தெரிஞ்சது பயங்கர அவுட்டர் அப்படின்னு, இதுதான் எண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோடட் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் மேக் அண்ட் சீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் யூஸ்வலாகவே 2 பேருமே அட் டைமில் சாப்பிட மாட்டோம். இவனை பிடிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த கெஃபேல யாருமே இல்லை எங்களை தவிர. கீழே அந்த ஓப்பன் கார்டன் மாதிரி இருக்குது, ஸோ அதில் வந்து நிறைய கப்பல்ஸ் உட்காந்துருந்தாங்க. பட் உள்ளே ஏசி ஹாலில் யாருமே இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு விளையாடுறதுக்கும் அவனுக்கு அப்படியே வந்து அந்த ஸ்மூத்தி எல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி தான் கப்பலாக சாப்பிட போனால் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். தன்விக் வந்து பீக்கப்பு விளையாடிட்டே இருந்தான். அவனுக்கு பீக்கப்புன்னு சொன்னாலே போதும், அவ்வளோ குஷியாயிடும். ஸோ அதை தான் விளையாடிட்டு இருந்தான். வெளியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லீப்ரோ கெஃபேன்னு சொல்லிட்டு அதில் வந்து லாக்லாம் நிறைய பேர் வந்து மாட்டியிருந்தாங்க. அவங்களுடைய நேம், மேபி அவங்க ஆனிவர்சரி டேட்டோ, லவ் சொன்ன டேட்டோ, ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய மாட்டியிருந்தாங்க. ஸோ அந்த ஓனர் ரொம்ப ஸ்வீட், அவங்களே வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து அத்தை இல்லை, அத்தை கோவிலுக்கு போயிட்டு நேராக பெரியத்தை வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம், நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து அப்படியே யூடர்ன் போட்டு வந்துட்டு பெரியத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தது ஊஞ்சல் உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபேமிலி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய 3rd anniversary vlog. எதுவுமே பெருசாக பிளான் பண்ணல, பட் எல்லாமே நல்ல நிறைவாக திருப்தியாக சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லோரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, take care.